நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு துளியும் வெறுப்படையாமல் உள்ள எழுந்துள்ளிருக்கார். இது எதுக்குன்னால் அப்ப அவரை நீ எவ்வளவு தியானிக்கணும்னு புரிஞ்சுக்கோ. உன்னிடத்துல எத்தனை கருணையோடு அமர்ந்திருக்கார். ஒரு நிமிஷம் அது இல்லைன்னு யான நீ இல்லை. சத்து ஒரு ஜீவன் சத்துன்னு சொல்லப்படணும்னாலே சத்தான பிரம்மம் உள்ள இருந்தால்தான். ஏ தத்வை தத் அங்குஷ்டமாத்திர புருஷா ஜோதிரிவ அதூமகா ஜோதிரிவ அதூமகா ஈசானோ பூதபவ்யஸ்ய ந ஏவாத்ய சவுஸ்வஹ. அவன்தான் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் நாளை காலத்திலும் அவர் எப்படி இருப்பார்னா, தூமமே புகையே இல்லாத விளக்கு எவ்வளவு அழகா இருக்குமோ அப்படி இருப்பாராம். புகை இல்லை, அதுதான் சொல்றச்சே புருஷாக ஜோதிரிவ அதூமகா. தூமம்னா புகையோ இல்லையோ, அதூமகா தூமமே இல்லாத ஜோதிஷ போட அப்படியே நிகு 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 நிகுன்னு ஒளி விட்டு இருப்பார். பார்த்தா ரொம்ப பளிச்சுன்னு இருப்பார், தெளிவா இருப்பார். ஒரு துளி முகத்துல சுழிப்பே இருக்காது. யதோதகம் துர்கே விருஷ்டம் விருஷ்டம் விஷம் யதோதகம் துர்கே விருஷம் பர்வதேஷு விதாவதி ஏவம் தர்மான் பிருதக் பஷ்யன் தானேவ அனுவிதாவதி. அப்போ பிள்ளைக்கு ஒரு சந்தேகம், ஒருத்தர்னே இத்தனைக்குள்ளே இருக்காருன்னு சொல்கிறீரே, ஆனால் அவா எப்படியோ பேசுகிறாளே. இல்லவே இல்லைங்கிறார் ஒருத்தர். இருப்பர் பெரியவராக இருப்பாருங்கிறார், ரொம்ப சின்னவராக இருப்பாருங்கிறார், இந்த தெய்வம் உள்ளே இருக்காருங்கிறார், அந்த தெய்வம் உள்ளே இருக்காருங்கிறார். நிறைய இவரை பற்றி மாற்றி மாற்றி பேசிக்கிறாளே. வெவ்வேறு பிரம்மம் உண்டா, வெவ்வேறு தெய்வங்கள் உண்டான்னு பிள்ளைக்கு சந்தேகம். அதுதான் அவர் சமாதானம் சொல்கிறார். மலைக்கு மேலே மழை வந்து விழருது, விழுந்து அந்த மலை முகடு எப்படி இருக்கோ பட்டு அந்த பக்கம் தெரிச்சு ஓடுறது, பக்கு இந்த பக்கம் தெரிச்சு ஓடுறது. இந்த பக்கம் வந்தது இந்த அருவிங்கிறான், அந்த பக்கம் வந்தது அந்த அருவிங்கிறான். அந்த பக்கம் போயிட்டால் கேரளத்துக்கு படுத்துங்கிறான், இந்த பக்கம் வந்தால் தமிழகத்துக்கு வந்துங்கிறான், அந்த பக்கம் போனால் கர்நாடகத்துக்கு வந்ததுங்கிறான். அவளுக்கு வேறு அது ஆபத்து. இப்போ இது எண்டுங்கிறான், அது ஒன்றுதுங்கிறான். கடைசியில் மேலேருந்து வருணன் பார்த்துருந்தார். நான் ஒன்றாத்தானே கொட்டினேன், நான் இந்த மலைக்கு மேலே ஒன்றாத்தானே கொட்டினேன். அதை கீழே போகிறதுக்குள்ளே பேரை மாற்றிட்டாமா, கீழே மாறத்துக்குள்ளே என்னது ஒன்றுது யார் கட்டினோங்கிறான், சண்டை போடுறான். என்னால் அதே கதை தான் இப்போ பிரம்மத்துதும். பிரம்மம் ஒன்னாத்தான் ஒத்தனுக்குள்ளே இருக்கார். ஆனால் இந்த மலையில் பட்டு அது தெரிக்கிறச்சே ஒருத்தன் இவருங்கிறான், ஒருத்தன் அவருங்கிறான். அவ்வளவே கடைசியில் பார்த்தா விழுந்த ஜலம் ஒன்று தான் விட்டார். அந்த ஜலம்தான் அங்கங்கே, இங்கே போனால் அருவிங்கிறார், அங்கே போனால் ஓடைங்கிறார், இங்கே போனால் ஏரிங்கிறார், அங்கே போனால் குளங்கிறான். ஏவம் தர்மான் பிருதக் பஷ்யான் தானேவ அனுவிதாவதி. இதைத்தான் நம்மாழ்வார் சாதிக்கச்சே. அவரவர் தம தம தரிவரி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடவர்கள் அவரவர் இறையவர் குறவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்னனரே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். நீங்கள் முதல் 10 பாசுரம் தெரிஞ்சு விட்டீங்கன்னா அப்படி வாய் ரொம்ப நன்னா புரண்டுடும். ஆனால் தெரியறது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான்னு வச்சுங்க. சில பாசுரம்லாம் அப்படி இரும்பு நிலக்கடலைன்னு இரும்பு கடலை வாயில் பொண்ணு கடிக்கு பார்த்தா என்ன கடப்படானா பல்லு வெளியில் வந்துடும். அதை போல் இந்த பாட்டெல்லாம் சொல்லி பார்த்தோன்னா அதுவே சிரமமாக போடும். அவரவர் தம தம தரிவரி வகவகை. எத்தனை புத்தி லோகத்தில் இருக்கோ, ஒரு மனுஷனுக்கு ஒரு புத்தி உண்டோ இல்லையோ, எத்தனை புத்தி இருக்கோ அத்தனை மதம் தோன்றுங்கிறார் ஆழ்வார். வெறுமை இல்லை, எத்தனை மதம் சனாதன தர்மத்தில் இத்தனை இருக்கேன்னு இருந்துட்டு போகிறதே, அத்தனை புத்தி எங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தங்கிறார். அவரவர் தம தம தரிவரி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். இவர் இந்த தெய்வத்தை பிடிச்சிப்பார், அவர் அந்த தெய்வம், யார் வேணா எங்கே வேணா பிடிச்சிக்கிட்டுமே. கடைசியில் யாரை குறித்து நமஸ்கரித்தாலும் ஆகாஷாத்து பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. யாரை குறித்து எங்கே வணங்கினால் அது ஒத்தனிடத்தில் வந்து சேரணும். யதா போல யதானந்த சந்தியமானா சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி. யமுனை போய் கிழக்கு கடலில் சேர்றது, கங்கை போய் சேர்றது, கண்டகி போய் சேர்றது, ஸ்ரோணா நதி போய் சேர்றது, சரையூ போய் சேர்றது. கடலில் சேர்ந்தப்புறம் இதோ இருக்கு பாருங்க கங்கை, இதோ பாருக்கு யமுனைன்னு சொல்லிப்பாரு, சொல்ல முடியாதே. அனைத்தும் ஒரு இடத்துல போய் சங்கமித்து பெருங்கடல் என்னதான் அதற்கு பெயர். அதே போல் மழை ஜலம் விழுந்த உடனே இது வேற அருவி அது வேற அருவி, விழுந்த மழை ஜலம் ஒன்றும். அப்படித்தான் பிரம்மம் அனைத்துக்குள்ளும் ஒன்றா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அவனவன் ஏதோ பேசி இருக்கலாம், ஆனால் நீ பிரம்மத்தை பார். யதோதகம் சுத்தே சுத்தம் ஆசிக்தம் தாதிருதேவ பவதி ஏவம் முனேர் விஜானத ஆத்மா பவதி கௌதம. இந்த உண்மை உனக்கு பிரிஞ்சு எல்லா அச்சேதனத்துக்குள்ளும் சேதனன் ஜீவன், அதற்குள்ள பரமாத்மான்னு தெரிந்து தெரிந்து தியானிச்சியானால் அப்போ அவனோட நீ சேர போறே. எப்படி தண்ணீரும் கலந்தார் போலே. யதா உதகம் சுத்தே சுத்தமாசிக்தம். ரொம்ப தூய நீர், இதோ ஒரு தூய நீர், இந்த பாத்திரத்தில் தூய நீர், இந்த பாத்திரத்தில் தூய நீர். இந்த ரெண்டு புனிதமான நீரை கலந்துட்டா எப்படி இருக்குமோ அதை போல பிரம்மத்தோட உனக்கு சாமியாபத்தி மோட்சம் கிடைச்சிடும்.
அபஹதபாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகித்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்னும் 8 குணங்களில் சாமியாபத்திக்கு பிரம்மத்துக்கு சமமாயிடலாம். பிரம்மமாயிட முடியாது, பிரம்மத்துக்கு சமமாக ஆகிறோம். எப்படி தண்ணீர் கலந்தால் வித்தியாசமே தெரியாதுன்னு நினைக்க தோன்றது இல்லையோ? இப்போ தண்ணீரும் கலந்தா போலே ஆத்மாவும் பரமாத்மாவும் கலந்துடுறாங்கிறார் இவர். அப்போ ஒன்றாயிட்டான்னு அர்த்தம் இல்லையானால், இது அரைப்படி ஜலம் இது அரைப்படி ஜலம் ஒன்றாயிடுத்துன்னா அரைப்படி இருக்குமா ஒருபடி இருக்குமா? ஒருபடி தானே இருக்கும். அரைப்படியே இருந்தால் தானே கலந்துடுத்துன்னு அர்த்தம். அரைப்படியும் சேர்ந்தால் ஒருபடின்னு இருக்கும். அப்போ ஜீவனும் பரமாத்மாவும் சேர்ந்தால் 2 பேர் இருந்தே தீர்வா. பரமாத்மாவும் இருப்பர், ஜீவாத்மாவும் இருப்பர். அவன் குணங்களை இவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். 8 குணங்களில் சாமியாபத்தி கிட்டும். முனேர் விஜானத ஆத்மா பவதி கௌதம, அவன் ஆத்மாவாகி விடுகிறான். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சாமியாபத்தி பெறுகிறான் என்பதோடே அந்த வள்ளி முடிஞ்சு எடுத்துப்போம். புறம் ஏகாதசத்வாரம் அஜஸ்ய அவக்ரச்சேதசா அனுஷ்டாயன சோச்சசி விமுக்தச்ச விமுச்சியதே. ஏகாதசத்வார புறம் 11 துவாரங்களோடு இருக்கிற பட்ன சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே 11 வாசக்கதவு திறந்தே இருக்கிறச்சே ஒத்தரும் 2வது வரும் 2 பேர் மட்டும் வெளியில் போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சுன்னு உள்ள உட்காந்துருக்காங்கிறார். கூண்டை திறந்து வச்சா கதவு திறந்துருக்கு. கிளி உள்ளே இருந்தால் ஆச்சரியமா, வெளில போனால் ஆச்சரியமா? திறந்துருக்கிற கூண்டுக்கு உள்ளே இருந்தால் தான் கிளிக்கு ஆச்சரியம். பறந்தா அது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, தானே பறக்கத்தானே போகிறது. அதை போல் நம்மக்கிட்ட ஏகாதச துவாரம் இருக்குது. முகத்திலே 7 துவாரம். மூக்கு 2, கண்ணு 2, காது 2, வாய் 1, மூவி 2, 6 1 7. அதை தவிர நாபி இங்கே துவாரம் 7 1 8. மலை ஜல சலிக்கிற துவாரம் 8 2 10. இங்கே இருக்கிற பிரம்மரந்திரம் இங்கே ஒரு சின்ன துவாரம் பிறக்கச்சே குழந்தைக்கு இருக்கும். அப்புறம் அப்படி எண்ணெய் குளிப்பாட்டு இதை மூடுவாளோ இல்லை, எப்போ இங்கே வேகமாக அடிபட்டால் கூட வலிக்கும். அது பிரம்மரந்திர துவாரம். மொத்தம் 11. இந்த 11 துவாரங்களோட கூடின புறம் பட்டணம். அந்த பட்டணத்தில் 11 துவாரமும் திறந்தே தான் இருக்குது. ராத்திரி ஏதோ தூங்கச்சேவனா கண்ணை மூடிக்கிறோம், அது கூட சில பேர் திறந்தே இருக்குன்னா பயமாக இருக்கும். ஏன்னா அப்படி அந்த மாதிரி ராத்திரி தூங்குறத பார்த்தா அந்திம தசை வந்துருத்தோ என்னமோ. அதனால தான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆழ்வார்கள் எப்போ பாடச்சேவும் பெருமானுடைய சயனத்தை சேவி நம்ம சயனத்தை பார்த்துடாதேன்னுவா. நம்ம சயனத்தை பார்த்தா பயமாக இருக்கும், அவர் சயனத்தை பார்த்தா சம்சார பயம் ஒழியும். அதனால தான் அவர் அன்பில்ல சயனிச்சுருக்கார், அப்போ கூட தான் சயனிச்சுருக்கார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பக்கத்தில் சயனிச்சுருக்கார், ஸ்ரீரங்கத்தில் பெருமாள், அனந்த பத்மநாப சுவாமி சயனிச்சுருக்கார், திருவாட்டாறு பெருமாள். சயனமே ஆச்சரியம். சயன திருக்கோலம் தான் மற்ற 2 திருக்கோலத்தோட ரொம்ப அற்புதம். அதில் ஆழ்வார்கள் அவ்வளவு தூரம் ஈடுபட்டு பாடியிருக்கா. ஆனால் இதெல்லாம் பெருமாள் சயனம். தப்பித்தவரி நம்ம சயனத்தை பற்றி பேசவே இல்லை இப்போ. அப்போ அந்த கடைசியிலே புறம் ஏகாதச துவாரம் 11 துவாரங்கள் திறந்தே இருக்கு. அதுக்குள்ள ஆத்மா இருக்கார். அஜஸ்ய அவக்ரச்சேதசா அனுஷ்டாயன சோச்சதி விமுக்தச்ச விமுச்சியதே. இதிலிருந்து இந்த ஜீவன் வெளியில் போகணும். போகும்போது மோட்சம் அடையணும். யார் ஒருத்தன் விடுதலை அடைஞ்சுட்டானோ விமுக்தச்ச விமுச்சியதே, அதிலிருந்து வெளியில் போயிட்டு ஞானத்தோட வெளியில் போகிறவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஞானம் இல்லாத வெளியில் போனால் திரும்ப வந்து பிறந்து விடுறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவனுக்கு சுகதுக்கம் மாறுறதே. விளக்கு வேறையா இருக்குது, ஒலிபெருக்கி வேறையா இருக்குது, ஜமக்காலம் வேறையா இருக்குது, ஆள் வேறையா இருக்குது. ஒரே பிரம்மம் வியாபிச்சிருக்காருனால் எல்லா பொருளும் ஒரே மாதிரி இருக்கிறது தானே. அப்போ அதில் மட்டும் வேறுபாடு இருக்கும் இல்லையோ. வியாபிச்சிருக்கிற பிரம்மம் ஒத்தர்னா அப்போ வியாபியமான பதார்த்தமும் ஒரே மாதிரி இருக்கலாமே. அது மட்டும் வேறையா இருக்கேன்னால் இப்படி பார்த்துக்கேன்னு அதுக்கு பதில் சொல்கிறார். நெருப்பை கொளுத்தி போடு. அது இப்போது ஒரு கட்டை இப்படி இருக்கிற கட்டையில் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எரியும். வட்டமாக இருக்கிறது பிடிச்சிருந்தா வட்டமாக எரியும். மரத்தில் பிடிச்சிருந்ததுன்னா மரமாட்டம் எரியும். நீளமான கட்டையாக இருந்தால் நீளமாக எரியும். குட்டை கட்டையாக இருந்ததுன்னா குட்டையாக எரியும். உடனே ஒருத்தன் சொன்னா இத்தனை நெருப்பு இருக்குன்னா, நெருப்பு அத்தனை இல்லை சுவாமி, ஒரே ஒரு நெருப்பு தான் இருக்குது. அந்த நெருப்பு எந்த பொருளை பிடிச்சின்னு எரியறதோ அந்த பொருளுடைய உருவத்தை எடுத்துக்கிறதோ இல்லையோ. அதை போல் பிரம்மம் ஒத்தரே தான். அவர் எந்தெந்த ஆத்மாவிடத்தில் உள்ள இருக்காரோ அவர் பேரில் எந்த பாதிப்பும் வராது. அந்த ஆத்மாவுக்கு கர்மத்துக்கு தகுந்த சுகதுக்கம். அதுக்குன்னு அவர் மாற போகிறதில்லை. இப்போ நெருப்பு மாறுமா? ஆனால் நெருப்பு எதை பிடிச்சுன்னு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் எரியுறதோ இல்லையோ. அதை போல பிரம்மம் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவன் அதற்கு தகுந்தா போல நடந்து கொண்டிருக்கிறான் என்ன அக்னியினுடைய திஷ்டாந்தத்தை சொல்லி ஆத்மாக்களுக்குள்ள வேறுபாடு, அச்சித்துக்களுக்குள்ள வேறுபாடு. அச்சேதனம் பொருளே வேறுபட்டுடும். ரோஜாப்பூ எதழ் வேற, பெனா வேற, பொருளே வேற. ஆனால் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் குணம்தான் வேற. இதுவும் ஆத்மா அதுவும் ஆத்மா. ஆனால் இவருக்கு ஞானம் அதிகமாக இருக்குது, அவருக்கு ஞானம் குறைச்சலாக இருக்குது. இவ்வளவு தானே ஆத்மாவுக்கு ஆத்மா வித்தியாசம். ஆனால் பேனாவுக்கும் ரோஜாப்பூவுக்கும்
வெறும் ஞான வித்தியாசம் இல்லை, பொருளே வித்தியாசம். பேனா வச்சுன்னு எழுதத்தான் முடியும், ரோஜா போது தலை தான் வச்சுக்க முடியும். இதால் எழுதினா வராது, இதை தலை வச்சுனா குத்தும். ரெண்டு நடக்குமோ இல்லையோ? அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஸ்வரூபத்திலே வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஆத்மாவும் சமமாக இருப்பா. சுகதுக்கத்தில் வேறுபாடு, ஞானத்திலையும் அஜ்ஞானத்திலையும் வேறுபாடு. இது இத்தனையும் தாண்டித்தான் எல்லாத்துக்குள்ள பிரம்மம் இருக்கிறார். அடுத்து சொல்றார், இப்படி வெறும் அக்னியை பற்றி மட்டுமில்லை. வாயுர் யதைகா புவனம் பிரவிஷ்டா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பதிரூபோ பகிஷ்ச. ஒரு காற்று உள்ள நுழையிறதுனால் அங்கங்கே மலை பொதிக மலைச்சாரல்லேருந்து வந்தால் வேற காற்று, தென்றல் காற்று, மந்தமாருத காற்று, வெப்பக்காற்று, வேனில் காற்று, எத்தனை இருக்குது? காற்று ஒன்று தான். ஆனால் அது இந்த மலையில் பட்ட வந்தால் இந்த காற்று, ஜலத்தை எடுத்துன்னு வந்தால் அந்த காற்று, புஷ்பத்தை வகிச்சுன்னு வந்தால் அந்த காற்று. அதை போலத்தான் பிரம்மம் அனைத்துக்குள்ளும் உத்தராத்தான் இருக்கார். சூரியோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷு ந லிப்யதே சக்ஷுஷை சாக்ஷுஷைர் பாக்கியதோஷை ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ந லிப்யதே லோகதுக்கேன பாக்கியா. இன்னொன்று, இந்த கண்ணுக்குள்ளே சூரியன் தான் கடவுளாக இருக்கார். நம்முடைய சக்ஷுசு பார்க்குறோமே, இதற்குள் இந்திரியத்திலே தலைவனாக சூரியன் உட்காண்டிருக்கார். ஆனால் இந்த கண்ணுக்கு இருக்கிற எந்த தோஷமாவது சூரியன் பேரில் தட்டுமோ? சூரியன் கண்ணுக்குள்ளே இருக்கிறதுக்காக கண் தோஷங்கள்லாம் சூரியன் பேரில் தட்டாது இல்லையா? அதே போல் பிரம்மம் இத்தனைக்குள்ளே வியாபிச்சிருக்காரே, அப்போ நமக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் அவர் பேரில் பாதிக்குமோ? ஒரு நல்ல மாணிக்கத்தை சேத்துல போட்டுருங்கோ, அப்போ சேரு மாணிக்கத்தை மூடிடுமோ இல்லையோ? அதை போல் பிரம்மம் மாணிக்கம்தான். நான் சேராச்சே, இங்கே எனக்குள்ளே வந்து உட்காந்துருக்காரு, நான் சேர் அவரை மூடிடுவேணும்னால் இல்லை, மூட முடியாதுங்கிறார். எதை வியாபிச்சிருந்தாலும் அவருக்கு அந்த தோஷம் தட்டவே தட்டாது. சூரியன் கண்ணுக்குள்ளே இருந்தாலும் கண்ணுக்கு இருக்கிற நோய் சூரியனை பாதிக்கிறது இல்லையோ? ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ந லிப்யதே லோகதுக்கேன பாக்கியா ஏகோ வசி சர்வபூதாந்தராத்மா ஏகம் பீஜம் பகுதாய கரோதி ஏகா. தனக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லாத பிரம்மம் வசி, அனைத்தையும் தன் வசத்தில் வச்சிருக்கிறவர், பக்தர்களுக்கு வசப்படுறவர். சர்வபூதாந்தராத்மா, அனைத்துக்குள்ளும் அந்தராத்மாவா இருக்கிறவர். அவர் தன்னோட ஒட்டின்னு இருக்கிற மூல பிரகிருதிங்கிற பிரதானம், அந்த தத்துவத்தை கொண்டு தான் உலகத்தில் எல்லாத்தையும் படைக்கிறார். தம் ஆத்மஸ்தம் ஏனு பஷ்யந்தி தீராஸ்தேஷாம் சுகம் சாஸ்வதம். அந்த பிரம்மம் எல்லாருக்குள்ள இருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டால் அவன் சாஸ்வதமான ஆனந்தத்தை பெறுகிறான். இல்லாட்டா மற்ற பேருக்கு இல்லை. அழகான மந்திரம் அடுத்தது, நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் தமாத்மஸ்தம் ஏனு பஷ்யந்தி தீரஸ்தேஷாம் சாந்தி சாஸ்வதி நேதரேஷாம். நித்யோ நித்யானாம், பிரம்மம் நித்தியம், அவர் ஒரு நித்தியர். நித்யானாம், நாம் அத்தனை பேர் நித்தியர்கள், ஜீவாத்மாக்கள்லாம் நித்தியர்கள். ஏகோ பகூனாம், அவர் ஒருத்தர், நாம் பல பேர். சேதனானாம், அவர் அறிவிலே தலை சிறந்தவர், நாம் அறிவாளிகள் தான். அப்போ ஒருத்தர் பலருக்கு, அறிவாளிகளுக்கு, நித்தியர்களுக்கு ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுக்கிறான். சகல பலப்பிரதோகி விஷ்ணு, நாம் பிரார்த்தித்த பலங்கள் அத்தனையும் பகவான் கொடுக்கிறார். நித்யானாம்ங்கிறதுனாலே ஆத்மா ஒருத்தர் அல்லர் பலர். ஆத்மாவனுடைய பகுத்துவம், நானாத்வம் இங்கே சொல்லப்படுறது. இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படை ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்கே சொல்றது யோ விததாதி காமான், அந்த பிரம்மம் எல்லாரும் ஆசைப்பட்டதை கொடுக்கிறார். நாராயணனேன ஒருமை இல்லையோ, ஏகா. நமக்கே பன்மை பகுவச்சனம் இல்லையோ, அதனால தான் பகுனாம். அப்படியே இருக்கு பாருங்க வாக்கியம். ஏகோ பகூனாம் நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகூனாம். ஒருத்தனான நாராயணன் பலரான நமக்கு, நித்தியனான நாராயணன் நித்தியர்களான நமக்கு, பரமச்சேதனான நாராயணன் சேதனர்களான நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறார். பறை தருவான்னு நம்ம பிரார்த்தித்ததை கொடுக்கிறார்னு அர்த்தம். அதை அடிப்படையாகத்தான் இது. ததே தத்ஹிதி மன்யந்தே அனிர்திஷ்யம் பரமம் சுகம் கதன்னு தத்விஜானீயாம் கிமுபாதி விபாதி வா. இந்த வார்த்தையில தான் இப்போ யமன் பேசுறது முடிஞ்சு இந்த பிள்ளை தன் அபிப்பிராயத்தையும் கேட்கிறார். ததேததிதி மன்யந்தே அனிர்திஷ்யம். ததேதது, அது இது, ஏதது இது, அது அந்த பிரம்ம இது அப்படின்னு சொல்லிடுறார்கள். யோகிகளா இருந்தா, சிறந்த யோக நிஷ்டர்களா இருந்தா இதுதான் பிரம்மம் அப்படி நன்னா புரிஞ்சுக்கிறா. ஆனா நம்மாட்டம் இருக்கிற சாதாரணப்பட்டவாளுக்கு அது புரியறது இல்லை. ஏன்னா அது பரமம் சுகம், அத்தியந்த சுகமா இருக்கு. அனிர்திஷ்யம் இப்படின்னு அடையாளம் காட்டி விடுறதுக்கு முடியாது. கதன்னு தத்விஜானியாம்,
எப்படித்தான் சிஷ்யர்களான நாங்கள்லாம் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும்? கிமு பாதி விபாதி வா, அவர் ரொம்ப பளிச்சுன்னு ஒளிவிடுவாரா அல்லது மந்தமாக இருப்பாரா தெரியலையே. கடைசி மந்திரம் 2வது வள்ளியில் முடிக்கிறார் யமன். சொல்கிறேன் கேள். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அதோ அந்த அக்னி இருக்கே, நன்கு பார். ந தத்ர சூர்யோ பாதி, பிரம்மத்தினுடைய ஒளிக்கு முன்னால் சூரியன் ஒளிவிட மாட்டார். ந சந்திர தாரகம், சந்திரனோ தாரக நட்சத்திரங்களோ ஒளிவிடாது. இவாளுக்கெல்லாம் இருக்கிற ஒளி, சூரியனுடைய ஒளியோ நட்சத்திர ஒளியோ சந்திரனின் ஒளியோ, இதெல்லாம் சொந்தமான ஒளியே இல்லை, எல்லாம் அவரிடத்திலேருந்து இரவல் பெற்ற ஒளி. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, இதுகளுடைய மொத்த ஒளியும் அவர் ஒளியால் கிடைக்கிறது. தஸ்ய பாசா, பிரம்மத்தினுடைய ஒளியாலே சர்வமிதம் விபாதி, இது இத்தனை ஒளிவிடுகிறது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா தமேவ பாந்தம் அனுபாதி, அவன் ஒளி விடுறதுனால இதுகளுக்கு ஒளி. இதுகளுக்கு இருக்கிற ஜோதிஷுக்கெல்லாம் அவர் தான் காரணம். இதுகள் ஒளிவிடுறதுக்கு உதவுவரும் அவரே. அப்படிப்பட்ட பிரம்மத்தை, ஒளிமயமான பரஞ்சோதிஷான பிரம்மத்தை சாமானியர்கள் தெரிஞ்சிட முடியாது. பரிநிஷ்பன்ன யோகி, நல்ல யோகத்தில் வளர்ந்தவன் தான் தெரிஞ்சுக்கிறான். அப்போ கஷ்டமோன்னு நினைக்காதே, அந்த யோகத்தை தான் பிள்ளாய் உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனைக்கெத்தனை அவர் கஷ்டமானவரோ அத்தனைக்கத்தனை நீ அவரை பிரார்த்திச்சுனுட்டியானா உனக்கு சுலபமானவர். கட்டம் நினச்சி பயந்துராதே. யாருமோன் நிலைமை என்னன்னா அறிவரே எம்பெருமான், யாருமோன் நிலைமை என்னன்னா அறிவழியை எம்பெருமான். ஆழ்வாரே சாதிக்கிறார். கட்டம் நினச்சா வசிஷ்டரு கட்டம், கட்டம் நினச்சா இல்லவே இல்லை. பிரகலாதனுக்கு சுலபமாக இருந்தார், பிரகலாதனுக்கு சுலபமாக இருக்கார். வசிஷ்டர் கட்டமாக இருக்கார். ஒரு கஜேந்திரனுக்கு சுலபமாக இருக்கார். விஸ்வாமித்தர் கட்டமாக இருக்கார். அதனால் அதை பற்றி கவலைப்படாதே. உனக்கு ஆசை இருக்கா, தன்னிடையே உன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதோட 2வது வள்ளி முடிஞ்சது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி வள்ளி 3வது வள்ளி. ஊர்த்வமூலம் அதசாகம் ஏஷா அஸ்வத்த சனாதன ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்சதே தஸ்மின் லோகாஹ ஸ்ருதாः சர்வே ததுநாத்யேதி கஷ்சன ஏ தத்வை தத். மேற்கொண்டு அந்த பிரம்மத்தை அடையாளம் சொல்கிறேன் பார். ஊர்த்வமூலம் அதசாகம் இதே ஸ்லோகம்தான் 15வது அத்தியாயம் ஆரம்பம். கீதையிலே புருஷோத்தம வித்யை 15வது அத்தியாயம். ஊர்த்வமூலம் அதசாகம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்வயம். நேத்தி கொண்டு பார்த்தோம் இல்லையோ, இதே போல் அங்கேயும் இருக்கு. நஜாயத்தே மிரியத்தே வா விபஷ்யத்து. இந்த மந்திரம் கட்டோபனிஷத்தில் இருக்கிறது தான் கீதையில் வந்திருக்கு. அதுபோல் இப்போ இது கட்டோபனிஷத்தில் இருக்கிறது. ஊர்த்வ மூலம், ஒரு மரத்தை தலைகீழ பிடிச்சுங்க, மரத்தினுடைய வேற மேலே வச்சுருங்க, கிளையெல்லாம் கீழே இருக்கு. சாமி இந்த மாதிரிலாம் மரம் இருக்குமா? வேர் மேலே இருக்குது, கிளை கீழே இருக்குன்னா பிரம்மா உற்பத்தி பண்ணுறவர் மேலே இருக்காரோ இல்லையோ, அதனால வேர் மேலே இருக்குன்னுட்டார். உற்பத்தி பண்ணப்பட்ட இலை பழம் காய் கனி எல்லாம் நம்ம கீழே இருக்க இல்லையோ, அதனால கிளை கீழே இருக்குன்னுட்டார். ஊர்த மூலம் அதசாகம் அஸ்வத்தம். இது ஒரு மரம், சம்சாரம்ங்கிற மரம். இந்த மரம் நன்னா இருக்கே, பழம் நன்னா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கிறவன்லாம் பிறந்துட்டே இருக்கான்னுட்டார். இந்த மரத்திலேருந்து பிரம்மம் வேறுபட்டிருக்கு. இந்த மரத்துக்குள்ள நான் சிக்கிக்கிறதா இல்லை, இதை வெட்ட போறேன்னு தெரிஞ்சவன் தான் வெளியில வராங்கிறார். ஊர்த மூலம் அதசாகம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் மரம் வெட்டுறது ஒத்துக்கொள்ளப்படும். இல்லை எங்கேயான வெளியில் பேசினா எல்லாரும் ஒத்தம் போடுவா. அப்போ இவர் என்ன மரம் வெட்டுறதை பற்றி பேசுகிறாருன்னு. இந்த மரம் இல்லை, இந்த மரத்தை தாராளமாக விதைக்கணும், நிறையா மரத்தை வளர்க்கணும். ஆனால் இப்போ சொல்கிற மரம் சம்சாரங்கிற விஷ மரம். அந்த மரத்தை வெட்டி ஆகணும். இதுக்கு நல்ல கோடரி இருந்தால் உடனே வெட்டிடுவேன் சார். அதுதான் கிடைக்கல. நல்ல இரும்பில் பளபளான்னு ஒரு கோடரி வேணும்னா இருக்குது. எந்த கோடரின்னு கண்ணனே அதுக்கு சொன்னார். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அசங்கம் வைராக்கியம், பற்றில்லாத தன்மை. திருடேன அசங்க, அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. ஒரு கோடரி வேணும்னா இரும்பு கோடரி இல்லை, பற்றில்லாமை வைராக்கியம்ங்கிற கோடரியால் தான் புழக்க முடியும் சம்சாரத்தை. அது கூட கோடரி சில சமயம் ஓங்கி போட்டால் கைப்பிடி தனியாக வந்துடும், கோடரி தனியாக வந்துடும். அது சரியா இல்லைன்னு அர்த்தம். திருடமாக இல்லாட்டா போயிடுமோ இல்லையோ. அதை போல் நமக்கே வைராக்கியம். கார்த்தால கணவன் மனைவிக்குள்ளே நடந்த சண்டையினாலே மத்தியான சன்னியாசாசிரமத்துக்கு வந்திருப்பார். வந்திருந்தா இது நிற்காதுங்க அவர். இப்போ இது மறுபடியும் நாளை கார்த்தால சரியாப்படும். ஆனால் இப்படி இல்லை. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. நல்ல ஞானத்தினால வைராக்கியம் வந்திருக்கணுமே தவிர குடும்ப சண்டையால் வைராக்கியம் வரலாம், ஆனால் அப்புறமான ஞானம் வரணும். பல பேர் குடும்ப சண்டையினாலேயே சன்னியாசி ஆயிருப்பா, ஆனால் பெருத்த சன்னியாசிகளாக இருந்துருவா.
அதில் தப்பு இல்லை, எதுவாக இருந்தாலும் பெருமாள் ஏற்றுக்கிறார். ஆனால் அந்த விஸ்வாசம், அந்த வைராக்கியம் திருடமாக இருக்க வேண்டும். அந்த அஸ்வத்த மரத்தை புரிஞ்சுக்கோ. தஸ்மின் லோகா ஸ்ருதா சர்வே ததுநாத்தியேதி கஷ்டன. ஆக ஒரு பிரபன்னன் பகவானை அடைந்து சரணாகதி பண்ணித்தான் இந்த சம்சாரங்கிற மரத்தை வெட்டுகிறான். எதிதம் கிஞ்ச ஜகத் சர்வம் பிராணயேஜதி நிஸ்திருத்தம். இந்த ஜகத்து முழுக்க அந்த பிரம்மத்தை ஆசிரிச்சிருக்கு, அதை கண்டு நடுங்கிறதுங்கிறார். இந்த 2 மந்திரமா தான் சொல்றார். மகத் பயம் வஜ்ரம் உத்யதம்ய ஏதத் விதுர மிருதாஸ்தே பவந்தி. என்ன காத்தோ மழையோ வெயிலோ மக்களோ எல்லாரும் எப்படி இடி விழுந்தா மின்னல் வெட்டினா பயப்படுவாளோ அதை போல பிரம்மத்தை கண்டு மொத்தர பேரும் பயப்படுறான். அதனால தான் ஓடுறதெல்லாம் ஓடின்னு இருக்கு. பயாஹா பயாதஸ்யாக்னிஸ்தபதி. அங்கங்கே சரியாக 6:10 இன்னைக்கு உதயம் பஞ்சாங்கத்தில் போடுவா. எந்தெந்த மாதம் சித்திரை வைகாசியெல்லாம் வந்ததுன்னா முன்னாடி 5:40க்கே உதயம்னு போட்டு விடுவா. அந்த மார்கழி மாதம்லாம் வந்ததுன்னா 6:20 6:40 வரைக்கும் உதயம்னுவா. ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஜலதோஷமாக இருக்குது, அதனால் சூரிய பகவான் ஒரு கடிதா செய்தி கொடுத்து 6:40ன்னு போட்டிருக்கு, ஒரு 1/2 மணி நாழி கழிச்சு வரேன், இன்னைக்கு 7:10க்கு உதிப்பேன் சொல்லு. ஒரு நாள் சொல்லலாம். அடுத்த கடிதாசி கொடுக்கறது மறுநாள் அவர் இருக்க மாட்டாருங்கிறார். அவ்வளோதான், அவருக்கு வேலை போயிடும். வேற ஒருத்தர் சூரியனாக வரப்போறார். அவர் அதனுடைய பயத்தாலே பீஷாஸ்மாத் பாத பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. பிரம்மத்தை நினைத்து நடுக்கம் பயத்தால் தான் யமன் வேலை பார்க்குறார். அவரே சொல்லிக்கிறார், நான் பயந்து நடுங்கிட்டு வேலை பார்க்கறது பிரம்மத்தாலே, சூரியன் உதிக்கிறது பிரம்மத்தாலே, சந்திரோதயம் நடக்கிறது பிரம்மத்தாலே. கிரகணம்னு போட்டாச்சு 2:54 போட்டால் 54 தாங்கிறார். அது 53 இல்லை 55 இல்லை, மாத்தினா சந்திரனுக்கு வேலை கிடையாது மறுநாள்லேருந்து. அப்படி பிரம்ம இந்த லோகத்தை நடத்தின்னு இருக்கு. அனைத்தும் அதன் சாசனத்தாலே. பயாதத்யாக்தி ஸ்தபதி பயாத்தபதி சூர்யா இஹ சேத் அசகத் அசகத் போத்தும் பிராக் சரீரஸ்ய விஸ்ரசா தத சர்வேஷு லோகேஷு சரீரத்வாய கல்பத்தே. இந்த சரீரம் விழறதுக்குள்ள பிரம்மஜானத்தை அடையறதுக்கு பார். ஏன் நிறைய நாள் இருந்தால் அடுத்த தரம்லாம் பரப்பமோ இல்லையோ, இப்போ விட்ட கட்டோபனிஷத்தை அப்போ பிடிச்சுட்டா போச்சு இப்படின்னு சொல்லாதே. அடுத்த பிறவி கட்டோபனிஷத் படிக்கிற பிறவியானே தெரியாதுங்கிறார். இந்த பிறவி ஏதோ படிக்கிற பிறவியாக இருந்திருக்குப்போ. இந்த சரீரம் விழறத்துக்குள்ள ஞானத்தை பெறுவதற்கு பார். விழுந்துட்டா 7 நிலத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ. பெரியாழ்வார் நம்ம எல்லாரையும் திருப்பல்லாண்டில் கூப்பிடுறார். 7 நிலத்திடுவதன் முன்னம். இந்த சரீரத்தை சித்தையில் போய் வைப்பாளோ இல்லையோ, காட்டில் சித்தையில் வைக்கிறதுக்குள்ளே வந்து சேர்ந்துருங்கிறார். அது வச்சுவிட்டா அப்புறம் என்ன கிடைக்க போகிறது நமக்கு தெரியாது. அதைத்தான் இக சேத்து அசகத் போத்தும் பிராக் சரீரஸ்ய விஸ்ரசா. சரீரம் கீழே விழறதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுடு. தத்த சர்வேஷு லோகேஷு சரீரத்வாய கல்பத்தே. அப்படி அதுக்குள்ளே அதை இழந்துட்டேன்னு வச்சுக்கோ, வேற வேற சரீரம் வேற வேற பிறவி எங்கோ உழன்று இருக்க வேண்டியதான். யதா தரிசே ததாத்மனி யதா ஸ்வப்னே ததா பித்ருலோகே யதாப்சு பரீவ ததிருஷே ததா கந்தர்வலோகே சாயா ஆதபயோரிவ பிரம்மலோகே. பிரம்மம் சட்டுன்னு யோகம் இல்லாதவனுக்கு புரியாது. இப்போ பார்க்குறோம், சந்திரன் இருக்கார், எப்போ உதிக்கிறார்? 4:30 மணிக்கே உதிச்சிருப்பார். ஆனால் சூரியன் இருக்கிற வரைக்கும் சந்திரன் உதிச்சிருக்கிறதே தெரியாது. ஒரு கண்ணாடியில் சந்திரனை பார்க்குறோம், நிஜ சந்திரன் எங்கேன்னு தெரிய வேண்டாம், ஆனால் இந்த சந்திரன் தெரிஞ்சுட்டே இருக்கும். இதை போல் பல குழப்பங்கள்லாம் இருக்குது. நிழல் மட்டும் தெரியும், நிஜம் தெரியவே தெரியாது. இதே குழப்பத்தை போல தான் பிரம்மத்தை பற்றி யோகம் இல்லாதவன் குழம்பிட்டு இருக்கான், ஆனால் யோகம் இருக்கிறவன் தெரிஞ்சு விடுறான். இந்திரியாணாம் பிருத்தக் பாவம் உதயாஸ்தமயௌச்ச யத் பிருதம் உத்தியமானானாம் மத்வா தீரஹ ந சோச்சதி. இந்த தேகம் இந்திரியங்களோட கூடியிருக்கு, இது உற்பத்தியாகும் விநாசமடையும்னு புரிஞ்சுக்கணும்.